ஸோ ஹே கைஸ், ஐஏஎஃபோட 92nd ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இன்றைக்கி சென்னை மெரினா பீச்சில் ஒரு ஏர் ஷோ நடத்தினாங்க. அது ரெக்கார்ட்லாம் பீட் பண்ணிச்சு, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, த அதர் சைட் ஆஃப் வாட் ஹேப்பன் டுடே. இன்றைக்கி சொல்லப்படாத விஷயங்கள், அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஸோ ஒரு 1 o'clock போல் ஷோ முடிஞ்சிருச்சு, எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போவே பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடு. மினிமம் ஒரு 50 பேராச்சும் மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து சஃபகேஷனால் சஃபர் பண்ணாங்க. நிறைய பேர் ஓவர் க்ரௌட்னால மூச்சு விட முடியாமல் தவிச்சாங்க. 100கணக்கான பேர் தண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க அந்த க்ரௌடில். சரி, அந்த மயக்கம் வந்த பீப்புளை வந்து கூட்டிகிட்டு போக அந்த ஆம்புலன்ஸ் பாருங்கள் எவ்வளோ கூட்டம், அதுவே வந்து எவ்வளோ க்ரௌடில் ஸ்டக் ஆகிருக்குன்னு. எவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயினில் இடம் இல்லாமல் அவன் தொங்கிட்டு போகிறான். பின்னாடி இருந்து கமெண்ட் பண்ணுறான், இடையே அங்கே பாடுற இந்தியன் ஸ்பைடர் மேனுன்னு. அந்த மாதிரி தொங்கிட்டு போகிறாங்க ட்ரெயினில். ஸோ இதுக்கெல்லாம் யார் காரணம்? அரசாங்கமானு கேட்டிங்கன்னா கிடையாது. போலீஸா அவங்க டியூட்டியை சரியாக செய்யலன்னு கேட்டிங்கன்னா, போலீஸ் முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக்கை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனால் இதெல்லாம் நடந்ததுக்கு ஒரே ஒரு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் ஓவர் க்ரௌடட் ஆர் ஓவர் பாப்புலேட்டட், விச் வாஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட். யாருமே எதிர்பார்க்கல இத்தனை லட்சம் பேர் வருவாங்கன்னு. எந்த ஈவெண்ட்டாக இருந்தாலுமே இஃப் இட் இஸ் ஓவர் க்ரௌடட் ஆர் ஓவர் பாப்புலேட்டட், கண்டிப்பாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. திங்ஸ் வில் டெஃபினெட்லி கோ அவுட் ஆஃப் ஹேண்ட்ஸ் அண்ட் தேர் வில் பி எ கேயோஸ். அதே தான் இன்றைக்கி நடந்துச்சு. இட் வாஸ் ஓவர் பாப்புலேட்டட் அண்ட் தேர் வாஸ் அ பிக் கேயோஸ் அமாங் பீப்புள். என்னடா இவன் ஏதோ இங்கிலீஷில் எழுதி வச்சுட்டு அதை அப்படியே படிச்சுட்டு இருக்கானான்னு கேட்காதீங்க. எனக்கு என்ன வருதோ பேச்சு வாக்கில் அதான் நான் அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு என்ன கேள்வினா, எந்த ஒரு பெரிய மீம் பேஜஸும், எந்த ஒரு பெரிய நியூஸ் சேனலும், எந்த ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சரோ, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரோ, எந்த ஒரு பெரிய விளாகருமே இதை பற்றி பேசவே இல்லை. ஏன் உங்களுக்கு தெரியலையா? அவங்களுக்குலாம் இது நடந்தது தெரியலையா? இல்லை ஏன் பேசல? அதான் என் கேள்வி. இவ்வளோ பெரிய இத்தனை மக்கள் வந்து சஃபர் பண்ணியிருக்காங்க. உருப்படியாக வீடு போய் சேர்ந்தா போதும்னு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இதை பற்றி யாருமே பேசல. ஏன் அதான் என் கேள்வி. இன்றைக்கி பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து பல மணி நேரம் சஃபர் பண்ணாங்க. நான் சேஃபாக, என் ஃபேமிலி சேஃபாக வீட்டுக்கு போனால் போதும், அந்த நிலைமையில தான் இருந்தாங்க இன்றைக்கி நிறைய பேர். ஆனால் ஏன் இதை பற்றி எந்த ஒரு மீம் பேஜோ, இல்லை ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரோ, இல்லை ஒரு நியூஸ் சேனலோ, இல்லை எந்த ஒரு விளாகரும் பேசலை? அதான் என் கேள்வி. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் மஸ்ட் நோ த ட்ரூத். இன்றைக்கி என்ன நிஜமாக நடந்துச்சு, வாட் ஹேப்பன் ஆன் த அதர் சைட் ஆஃப் டுடே, அதை வந்து பீப்புள் தெரிஞ்சுக்கணும். பீப்புள் மஸ்ட் பி அவேர்ட் ஆஃப் வாட் ரியலி ஹேப்பன் டுடே. அதுக்காக தான். தேங்க்யூ. கடைசியில் என்னையும் இப்படி பேச வச்சிட்டிங்களேடா.